வெல்கம் பேக். இன்றைக்கி நம்ம என்ன டாபிக் பார்க்க போகிறோன்னா, எஸ்கியூஎல்ல இருக்க ஒரு இம்பார்ட்டன்ட் டாப்பிக்கான விண்டோ ஃபங்க்ஷன் தாங்க பார்க்க போகிறோம். இந்த விண்டோ ஃபங்க்ஷன் பார்த்தீங்கன்னா என்னென்னா, விண்டோ ஃபங்க்ஷன் பர்ஃபார்ம் கால்குலேஷன் அக்ராஸ் செட் ஆஃப் ரோஸ். அப்படின்னா என்னென்னா, நமக்கு ஒரு டேபிள் இருக்கும். அந்த டேபிளில் வந்து நம்ம என்ன பண்ணுவோம், ஃபங்க்ஷன்ஸை யூஸ் பண்ணி கால்குலேஷன் பண்ணலாம். ஓகேங்களா? அதில் என்னென்ன ஃபங்க்ஷன் இருக்குன்னா, ரோ நம்பர் அண்ட் டென்ஸ் ரேங்க், என்டைல், லேக் அண்ட் லீடு. இந்த மாதிரி ஒரு 5 டிஃப்ரெண்ட் டைப்ஸில் நமக்கு வந்து விண்டோ ஃபங்க்ஷன் அவைலபிளாக இருக்குங்க. ஓகேங்களா? இப்போ இந்த ஃபங்க்ஷன்ஸை நம்ம யூஸ் பண்ணி நம்ம எப்படி ஒரு கால்குலேஷனை வந்து பர்ஃபார்ம் பண்ணுறோம் ஒரு டேபிளில் அப்படின்றதான் நம்ம வந்து விண்டோ ஃபங்க்ஷன். ஓகே, இப்போ இந்த விண்டோ ஃபங்க்ஷனோட சின்டெக்ஸை பாருங்கள். ஃபங்க்ஷன் நேம் போடணும். அதாவது நான் மென்ஷன் பண்ண ரோ நம்பர், ரேங்க், டென்ஸ் ரேங்க், ஒரு 5 டிஃப்ரெண்ட் டைப்ஸ் இருக்குங்களா, அந்த 5 டிஃப்ரெண்ட் டைப்ஸை நம்மளுடைய சினாரியோக்கு ஏற்ற மாதிரி நம்ம அந்த ஃபங்க்ஷனை யூஸ் பண்ணிக்கணும். நெக்ஸ்ட்டு ஓவர் பார்ட்டிஷன் பைனா ஒன்றும் இல்லைங்க. நம்ம பார்ட்டிஷன்னா ஒரு குரூப்பிங் பண்ணிவிடும். ஓகேங்களா? இப்போ ரீஜியன் இருக்குன்னா ரீஜியன் பேஸ் பண்ணி குரூப் பண்ணும். எப்படின்னா, இந்தியா இருக்குன்னா இந்தியா ரிலேட்டட் இருக்கிற எல்லா ரெக்கார்ட்ஸையும் என்ன பண்ணோம், ஃபஸ்ட்டு ஒரு குரூப்பாக எடுத்துக்கும். நெக்ஸ்ட்டு யூஎஸ்ஏ இருக்குன்னா அந்த யூஎஸ்ஏ ரிலேட்டட் ரெக்கார்ட்ஸ்லாம் வந்து செகண்ட் குரூப்பாக வச்சுக்கும். அதாவது ஃபஸ்ட்டு செகண்ட் அது அலைன் பண்ணாது, ஆல்ஃபபெட்டில் ஒரு ஆர்டர் வைஸில் அது வந்து ஆட்டோமேட்டிக்காக அலைன் ஆகிக்கும். ஓகே, இப்போது ஃபஸ்ட்டு ஃபங்க்ஷனை பார்ப்போம். ஃபஸ்ட்டு வந்து ரோ ஃபங்க்ஷன் இருக்குங்க. அதாவது ரோ நம்பர் ஃபங்க்ஷன் அப்படின்னா என்னென்னா, அசைன் ஏ யூனிக் சீக்வன்ஸ் நம்பர் டு ஈச் ரோ. ஓகேங்களா? அதாவது சீக்வன்ஸ் நம்பர்னால் உங்களுக்கு தெரியும், 1 2 3 நம்ம வந்து 1 2 3 ஆர்டராக இருக்குது பார்த்தீங்களா? ஸோ இதுதான் வந்து சீக்வன்ஸ் நம்பர்னு சொல்லுவாங்க. இப்போ இந்த ரோ நம்பரை நம்ம வந்து ஒரு காலமை க்ரியேட் பண்ணுறாங்க. இங்கே பாருங்கள், ரோ நம்பர் மென்ஷன் பண்ணியிருக்கேன். நான் வந்து ஆர்டர் பை சேலரி கொடுத்து நான் ஒரு ரோ நம்பர் போட்டேன்னா எனக்கு 1 2 3 4ன்ட்டு நமக்கு இருக்கிற எல்லா ரெக்கார்ட்ஸ்க்கும் ஒரு ரோ நம்பரை கொடுக்கும். இந்த மாதிரி பர்பஸுக்கு தான் நம்ம என்ன பண்ணுவோம், ரோ நம்பரை அப்ரோச் பண்ணுவோம். நெக்ஸ்ட்டு ரேங்க் அண்ட் டென்ஸ் ரேங்க். ஓகேங்களா? இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்டான ஒரு கொஷினுங்க. சரிங்களா? ஒரு இன்டர்வியூவில் நீங்கள் போனீங்கன்னா கண்டிப்பாக இதை பற்றி ஒரு கொஷின் இருக்கும். ஓகேங்களா? ஃபஸ்ட்டு ரேங்க்னா என்னென்னு பார்த்தீங்கன்னா, லீவ் கேப்ஸ் இன் அ ரேங்கிங் இஃப் தேர் ஆர் டைஸ். அதாவது என்ன சொல்கிறாங்கன்னா, சேம் வேல்யூ இருக்குன்னு வச்சுக்கோங்களேன் ரேங்க் பண்ணும்போது. அதாவது இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் சொல்லணும்னா, நம்ம ஸ்கூல் டேஸில் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ வந்து தான் கிரேட் பேஸ் பண்ணியிருக்கு. பட் எர்லியராக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஃபஸ்ட் ரேங்க், செகண்ட் ரேங்க்னு இருக்கும். அது எதை பேஸ் பண்ணி கொடுப்பாங்க, நம்மளுடைய மார்க் யார் அதிகமாக எடுத்திருக்காங்களோ அவங்களுக்கு ஃபஸ்ட் ரேங்க் கொடுப்பாங்க, நெக்ஸ்ட் இருக்க பர்சனுக்கு செகண்ட் ரேங்க் கொடுப்பாங்க. ஃபார் எக்ஸாம்பிள், சேம் பர்சன் ஒரு 500க்கு 400 எடுத்திருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன். சேம் 2 பர்சன்ஸ் எடுத்திருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன். 2 பேருமே ஃபஸ்ட் ரேங்க்கு. அப்படின்னா செகண்ட் பர்சன் வந்து ஒரு 390 எடுத்திருக்காருன்னா அவர் வந்து செகண்ட் ரேங்க் கொடுக்கணும். பட் ரேங்க்கில் என்ன பண்ணணும்னா அது வந்து தேர்ட் ரேங்க்னு கொடுத்துரும். ஓகேங்களா? அதாவது கேப்ஸ் இருக்கும். ஓகேங்களா? இப்போது டென்ஸ் ரேங்க் அப்படின்னா என்னென்னா, கேப் இருக்காது, செகண்ட் ரேங்க்னு மென்ஷன் பண்ணணும். அதாவது 400 எடுத்தாங்க பார்த்தீங்களா, அவங்களுக்கு 1ன்னு மென்ஷன் பண்ணோம். அந்த 319 எடுத்தாங்க பார்த்தீங்களா, அவங்களுக்கு 2ன்னு மென்ஷன் பண்ணிடும் இந்த டென்ஸ் ரேங்க். ஓகே, இப்போது அதுக்கான சின்டெக்ஸ் இது. நம்ம வந்து ரியல் டைமில் ஒர்க் அவுட் பண்ணும்போது நம்ம சின்டெக்ஸ் பார்த்துக்கலாம். இப்போ இதை வந்து ஒரி பண்ண வேணாம், இதை வந்து ஸ்கிப் பண்ணிக்கோங்க. என்டைல் அப்படின்னா ஒன்றும் இல்லைங்க, டிவைட் ரோஸ் இன்டு எ n ஈக்குவல் குரூப்ஸ். அதாவது நீங்கள் என்டைலில் எவ்வளோ நம்பர்ஸ் ஆஃப் கவுண்ட்ஸ் மென்ஷன் பண்ணுறீங்க. அதாவது 1ன்னு மென்ஷன் பண்ணிங்கன்னா ஒரு குரூப் க்ரியேட் பண்ணணும், 3ன்னு மென்ஷன் பண்ணிங்கன்னா அந்த டேபிளை வந்து என்ன பண்ணணும், 3 குரூப்ஸாக வந்து ஸ்ப்ளிட் பண்ணிக்கும். ஓகேங்களா? பேஸ்டான அது வந்து ஆட்டோமேட்டிக்காக அது வந்து மிஷின் வந்து அந்த ஒர்க்கை பார்த்துக்கும். நீங்கள் எத்தனை குரூப் மென்ஷன் பண்ணுறீங்களோ அத்தனை குரூப்பாக வந்து நமக்கு டிவைட் பண்ணி கொடுத்துரும். அதுதான் வந்து பார்த்தீங்கன்னா என்டைல். நெக்ஸ்ட்டு லேக் அண்ட் லீடுன்னு இருக்குது. இப்போ லேக்னா என்னென்னு பார்த்தீங்கன்னா, இதுவும் ஒரு இன்டர்வியூ கொஷின் தாங்க. எப்படி நான் ரேங்க், டென்ஸ் ரேங்க் சொல்லணும் டிஃப்ரென்ஸு, அதே மாதிரி லேக் லீடும் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஏன்னா இன்டர்வியூவில் உங்களுக்கு டிஃப்ரென்ஸ் ரெண்டுத்துக்குமே கேட்பாங்க. லேக்னா என்னென்னா, கெட் ப்ரீவியஸ் ரோஸ் வேல்யூ. அதாவது நீங்கள் லேக் 1ன்னு கொடுத்தீங்கன்னா வச்சுக்கோங்களேன், எங்கள் நம்பருக்கு அதாவது பேரந்தசிஸ் இருக்குது பார்த்தீங்களா, இதுக்குள்ளார வந்து லேக் 1ன்னு கொடுத்தீங்கன்னா 1 ஸ்டெப் பிஃபோராக போயிட்டு அந்த வேல்யூ எடுத்துக்கும். லீடுனா என்னென்னா, நெக்ஸ்ட் ரோஸ் வேல்யூஸ் எடுத்துக்கும். ஓகேங்களா? இப்போ வந்து உங்களுக்கு கன்ஃபியூஸ் ஆகிக்காதீங்க. லேக்னா என்ன, லீடுனா என்னன்னு டிஃப்ரென்ஸ் மட்டும் பார்த்துக்குங்க. ரியல் டைமில் பண்ணும்போது உங்களுக்கு வந்து கிளியராக அண்டர்ஸ்டாண்ட் ஆகிடும். லேக்னா என்னென்னா ப்ரீவியஸ் வேல்யூ எடுத்துக்கும், லீடுனா என்னென்னா நெக்ஸ்ட் வேல்யூ எடுத்துக்கும். ஓகேங்களா? இதுதான் அந்த டிஃப்ரென்ஸ். ஓகே, இப்போது நம்ம ரியல் டைமில் ஒர்க் அவுட் பண்ணி பார்ப்போம்.
உங்களுடைய SQL சர்வர் மேனேஜ்மெண்ட் ஸ்டுடியோ ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓப்பன் பண்ணிவிட்டு நான் வந்து பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி சேல்ஸ்னு ஒரு டேபிள் நான் க்ரியேட் பண்ணியிருக்கேன். சேல்ஸ்ன்ற டேபிளில் எம்ப்ளாயி நேம் அண்ட் ரீஜியன் சேல்ஸ் அமௌண்ட்னு 3 காலம்ஸ் வந்து க்ரியேட் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு ஒரு டேபிள் எப்படி க்ரியேட் பண்ணுறது, அப்படி இல்லை ஒரு டேபிளில் ஒரு ரெக்கார்டை எப்படி இன்சர்ட் பண்ணுறது அப்படின்னு தெரியலனா, நான் ப்ரீவியஸ் வீடியோவில் ஒரு டேபிள் எப்படி க்ரியேட் பண்ணணும், ஒரு ரெக்கார்டை எப்படி இன்சர்ட் பண்ணணும் அப்படின்ட்டு நான் ஒரு செப்பரேட்டாக வீடியோ போட்டிருப்பேன். அந்த வீடியோ பார்த்துட்டு இந்த வீடியோ கண்டினியூ பண்ணுங்கள். உங்களுக்கு வந்து எப்படி க்ரியேட் பண்ணுறது, ரெக்கார்டை எப்படி இன்சர்ட் பண்ணுறது அப்படின்னு தெரியலனா, உங்களுக்கு ஆல்ரெடி தெரியுதுன்னா நீங்கள் வந்து ப்ரொசீட் பண்ணுங்கள். ஓகே, ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இந்த சேல்ஸ் டேபிளில் எம்ப்ளாயி நேம் இருக்குது, ரீஜியன் அண்ட் சேல்ஸ் அமௌண்ட் இருக்குது. இப்போ என்னுடைய கொஷின் என்னென்னா, நீங்கள் வந்து ரோ ஃபங்க்ஷன் ஃபஸ்ட்டு ரோ நம்பர் ஃபங்க்ஷன் தானே இருக்குது. அந்த ரோ நம்பர் ஃபங்க்ஷனில் இப்போ நான் என்ன சொல்கிறேன், இப்போ ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா இப்படி தான் இருக்குது ரோ நம்பர் ஃபங்க்ஷன் 1 2 3 4 5 6ன்னு நீங்கள் வந்து ஆர்டராக கொடுத்துருக்காங்க. நான் என்ன சொல்கிறேன், எனக்கு ரீஜியன் பேஸில் 1 2 3 வேணும் அப்படின்னு சொல்கிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா இங்கே நார்த் இருக்குது, ஃபஸ்ட்டில் நார்த் இருக்குது, அப்புறமா 10th நார்த் இருக்குது, இன்பிட்வீனில் பார்த்தீங்கன்னா சவுத் இருக்குது, ஒரு அலைன்மெண்ட் இல்லாமல் இருக்குது, ஒரு குரூப்பிங் அந்த மாதிரி இல்லை, ஒரு பார்ட்டிஷனே இல்லாமல் இருக்குது. ஸோ அதனால் இப்போ நம்ம என்ன பண்ணுறோம், ஃபஸ்ட்டு ரோ நம்பரை க்ரியேட் பண்ணலாம். எப்படி பண்ணுறதுன்னு பார்ப்போம். ஃபஸ்ட்டு செலக்ட் ஸ்டார் கமா ரோ நம்பர். இதுதான் வந்து ஃபங்க்ஷன். ஓகேங்களா, ரோ நம்பர்ன்றதா ஃபங்க்ஷன். இந்த ஓவர்ன்ற கீவேர்டை ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓவர் ஓப்பன் அண்ட் க்ளோஸ் பேரந்திஸ் போட்டுக்குங்க. அப்புறம் பார்ட்டிஷன் பை, அதாவது எதை பேஸ் பண்ணி நீங்கள் பார்ட்டிஷன் பண்ண போகிறீங்க அப்படின்னா, நான் ரீஜியனை பேஸ் பண்ணி பார்ட்டிஷன் பண்ண போகிறேன். ரீஜியன். நெக்ஸ்ட்டு வந்து ஆர்டர் பை பண்ணணும். அதாவது நமக்கு வந்து ஆர்டர் பை எதுக்காக பண்ணுவோன்னா, ஒரு சேலரி யார் கம்மியாக வாங்குறாங்க அதிகமாக வாங்குறாங்க அப்படின்ட்டுலாம் ஒரு டிஃப்ரென்ஸ் நம்ம பார்க்கணும் அப்படின்னா நீங்கள் ஆர்டர் பை யூஸ் பண்ணிக்கோங்க. ஆர்டர் பை சேல் அமௌண்ட் as row number from sales. ஓகே, இப்போ நான் எக்ஸிக்யூட் பண்ணுறேன். இப்போ பாருங்கள், இப்போ எனக்கு ரீஜியன் பேஸில் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து நார்த் ரீஜியனை கொண்டு வந்துருச்சு. நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா சவுத் ரீஜியன் இருக்குது. ஓகே, இப்போ ஒவ்வொரு ரீஜியனுக்கும் பார்த்தீங்கன்னா ரோ நம்பர் இருக்குது. 1 2 3 4 5 9 இருக்குது. ஓகேங்களா, அப்புறம் சவுத்துக்கு பார்த்தீங்கன்னா 1 2 3ன்னு அகைன் ஆரம்பிக்குது. இப்படி தாங்க நீங்கள் ஒரு ரோ நம்பர் போடணும். ஓகேங்களா, இப்போது இந்த மாதிரி தான் நீங்கள் என்ன பண்ணணும், ஒரு டேபிள் கொடுத்தாங்க, அதுக்கு ரோ நம்பர் பார்க்கணும் அப்படின்னா நீங்கள் இந்த மாதிரி அந்த ஒவ்வொரு அதாவது பார்ட்டிஷன் பண்ணிவிட்டு அந்த பார்ட்டிஷன் பேஸ் பண்ணி வேணும், இல்லை எனக்கு பார்ட்டிஷன்லாம் வேணாம், எனக்கு வந்து அப்படியே ஃபுல்லாக வேணும் அப்படின்னு நீங்கள் பார்ட்டிஷனை ரிமூவ் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு வந்து ஃபுல்லாக வந்து ரோ நம்பர் கிடச்சிரும். ஓகேங்களா, ஸோ மோஸ்ட்லி வந்து பார்ட்டிஷன் யூஸ் பண்ணுவாங்க. உங்களுக்கு அந்த மாதிரி ஒரு சினாரியோ இருக்குன்னா நீங்கள் அந்த மாதிரி யூஸ் பண்ணிக்கோங்க. பட் பார்ட்டிஷன் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து அந்த எதை பேஸ் பண்ணி பார்ட்டிஷன் பண்ணுறீங்களோ அது ரிலேட்டட் ரெக்கார்டர்ஸ்க்கு உங்களுக்கு வந்து ரோ நம்பர் வந்து ஷோ பண்ணும். ஓகே, இப்போ உங்களுக்கு ரோ நம்பர்னால் என்னென்னு தெரிஞ்சிடுச்சு. நெக்ஸ்ட் என்ன இருக்குது, ரேங்க் இருக்குது. ஓகே, இப்போ ரேங்க் போடுறேன். ஓகே, இப்போது ரேங்க் பாருங்கள், ஆனால் ரேங்க்குக்கு வந்து ஜஸ்ட் அந்த கீவேர்டு தான் மாற்றிருக்கேன். ஓகேங்களா, சேஞ்ச் பண்ணியிருக்கேன். ரிமைனிங் எவ்ரி திங் இஸ் சேம். ரீஜனை பேஸ் பண்ணி அப்புறம் சேல்ஸ் அமௌண்ட்டை பேஸ் பண்ணி ரேங்க் போடுங்க அப்படின்னு தான் சொல்லியிருக்கேன். ஓகே, இப்போ நான் எக்ஸிக்யூட் பண்ணுறேன். இப்போ பாருங்கள், டோட்டலாக வந்து 9 ரேங்க் இருக்குது. இதில் இந்த ரீஜியனில் பார்த்தீங்கன்னா 9 ரெக்கார்ட்ஸ் இருக்குது. இப்போது ரேங்க்னால் நான் சொல்லியிருப்பேன், அது வந்து கேப்ஸ் வந்து கேப்ஸ் இருக்கும் அந்த ரெக்கார்ட்ஸில் அப்படின்னு நான் உங்களுக்கு வந்து நான் சொன்னேன். இப்போ பாருங்கள், இந்த சிவான்றவர் 4000 சேலரி வாங்குறாரு, சேல்ஸ் அமௌண்ட் இருக்குது. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ரவின்றவர் 5000, ரவின்றவர் இன்னொருத்தர் வந்து 5000 வாங்குறாரு. ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா 2 பேருக்குமே செகண்ட் ரேங்க் கொடுத்துருச்சு, ஏன்னா 5000 இருக்குன்றதால. ஓகே, இது ஃபைன், கரெக்டாக தான் கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட்டு 5500 ருபீஸ் ஒருத்தர் வாங்குறாரு, அவருக்கு வந்து 4ன்னு கொடுத்துருக்காங்க. இப்போ பார்த்தீங்கன்னா அது 3 தான் வரணும் ஆக்சுவலாக, பட் கேப் இருக்குது பார்த்தீங்களா, ஏன்னா இங்கே 2 எடுத்துக்கிச்சு. அது வந்து மிஷின் பேக்ரவுண்டில் என்ன கன்சிடர் பண்ணிங்கன்னா அது 3 கன்சிடர் பண்ணிக்கும். பட் நம்ம வந்து யூஐயில் பார்க்கும்போது அது 2 தான் காமிக்கும். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அந்த கேப் இருக்குங்கள, இந்த மாதிரி கேப் வந்தால் அதுதான் ரேங்க் ஃபங்க்ஷன். எனக்கு இந்த கேப்லாம் இருக்கக்கூடாதுங்க, எனக்கு வந்து இப்போ 2க்கு அடுத்தது 3 தான் எனக்கு வேணும் அப்படின்னா நீங்கள் வந்து ப்ரொசீட் பண்ணணும். டென்ஸ் ரேங்க்னு ஒன்று இருக்குது.
ஓகே, இப்போ இந்த டென்ஸ் ரேங்க் யூஸ் பண்ணுற பாருங்க. இப்போ இங்கே 4 இருக்குது, 3 வந்து ஸ்கிப் பண்ணியிருக்கு. அதே மாதிரி இங்கே பார்த்தீங்கன்னா 6, 7, 8, 8 வந்து ஸ்கிப் பண்ணியிருக்கு. இப்போ நான் டென்ஸ் ரேங்க் யூஸ் பண்ணுறேன். இப்போ பாருங்கள், எனக்கு வந்து 5000 வந்து 2 இருக்குங்களா. இப்போ 5500னா 3. ஓகேங்களா, கேப் எதுவுமே இருக்காது. உங்களுக்கு புரியுதுங்களா? இப்படி தான் நீங்கள் வந்து டென்ஸ் ரேங்க்கையும் யூஸ் பண்ணணும். இப்போ இதுக்கான டிஃப்ரென்ஸ் உங்களுக்கு ரியல் டைமில் பார்த்துருப்பீங்க, உங்களுக்கு வந்து அண்டர்ஸ்டாண்ட் ஆகிருக்கும். இதை வந்து ஞாபகம் வச்சுக்கோங்க, இன்டர்வியூவில் கண்டிப்பாக கேட்பாங்க. ரேங்க்குக்கும் டென்ஸ் ரேங்க்குக்கும் டிஃப்ரென்ஸ் என்ன அப்படின்னு கேட்டாங்கன்னா, ரேங்க் வந்து கேப்ஸை வந்து கீப் அப் பண்ணும். ஓகேங்களா, அதே டென்ஸ் ரேங்க்னா கேப்ஸ் இல்லாமல் ரெக்கார்ட்ஸ் வந்து ஷோ பண்ணணும், அவுட்புட் வந்து ஷோ பண்ணணும். அதுதான் வந்து ரேங்க்குக்கும் டென்ஸ் ரேங்க்குக்கும் உள்ள டிஃப்ரென்ஸ். ஓகே, இப்போது நெக்ஸ்ட் வந்து நெக்ஸ்ட் வந்து என்டைல் பார்ப்போம். இப்போ வந்து விண்டோ ஃபங்க்ஷன் ஒன்றும் இல்லைங்க, இந்த கீவேர்டு தாங்க நீங்கள் மாற்று, இந்த ஃபங்க்ஷன் நேமை மட்டும்தான் மாற்றுவீங்க. ரிமைனிங் எவ்ரி திங் இஸ் சேம். ஓவர் கொடுத்து பார்ட்டிஷன் பை எதை பேஸ் பண்ணி அப்படின்ட்டு அந்த பார்ட்டிஷன் காலம் கொடுப்பீங்க. நெக்ஸ்ட்டு ஆர்டர் பை எதை பேஸ் பண்ணி ஆர்டர் பண்ணணும், அவ்வளோதாங்க. இது ஒன்றும் அவ்வளோ காம்ப்ளெக்ஸ்லாம் இல்லை, எல்லாருமே வந்து காம்ப்ளெக்ஸ் பண்ணிக்கிறாங்க, பட் ரொம்பவே ஈஸி. இப்போ என்டைல் கொடுத்துருக்கேன். என்டைல் வந்து நான் 2ன்னு கொடுக்குறேன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ எனக்கு என்ன பண்ணும், எனக்கு 2 குரூப்ஸாக வந்து ஸ்ப்ளிட் பண்ணிவிடும். இப்போ பாருங்கள், ரெக்கார்டை வந்து 2 குரூப்ஸாக வந்து ஆட்டோமேட்டிக்காக அதுவே வந்து எது எந்த குரூப்பில் வரும்னு அதுவே ஆட்டோமேட்டிக்காக அதுவே டிஃபைன் பண்ணிக்கும். இப்போ நான் 3ன்னு கொடுத்தேன்னா அது வந்து 3 குரூப்ஸாக வந்து அசியூம் பண்ணிக்கும். 3 குரூப்ஸாக வந்து ஸ்ப்ளிட் பண்ணிடுச்சு பாருங்கள். இப்படி தான் வந்து என்டைல் வந்து யூஸ் பண்ணணும். ஓகேங்களா, நீங்கள் என்டைல் மென்ஷன் பண்ணி எவ்வளோ நம்பர்ஸ் இன்சைட் மென்ஷன் பண்ணுறீங்களோ அத்தனை குரூப்பாக வந்து அந்த டேபிளை வந்து ஸ்ப்ளிட் பண்ணிடும். இதுதான் வந்து என்டைல். ஓகே, நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா லேக் அண்ட் லீடு பார்ப்போம். இப்போ இந்த லேக் அண்ட் லீடு பாருங்கள், நான் வந்து சேம் தான் மென்ஷன் பண்ணியிருக்கேன், எதுவும் வந்து டிஃப்ரென்ஸ்லாம் இல்லை. எந்த காலம் பேஸ் பண்ணி லீடு பண்ணோம், அதாவது அந்த ப்ரீவியஸ் வேல்யூஸ் மென்ஷன் பண்ணுறோம்ல, அது எத்தனை டிஜிட் வேணும் அப்படின்ட்டு நாங்கள் மென்ஷன் பண்ணி, அதாவது காலம் நேம் அண்டு அந்த எத்தனை டிஜிட் வந்து ப்ரீவியஸாக போகணும் அண்ட் நெக்ஸ்ட்டில் இருக்கணும் அப்படின்ட்டு தான் இது வந்து மென்ஷன் பண்ணுறேன். ஓகே, இப்போ நான் எக்ஸிக்யூட் பண்ணுறேன். இப்போ இங்கே பாருங்கள், இது வந்து ப்ரீவியஸ், அதாவது லேகு. இப்போ இங்கே 4000 இருக்குங்களா, இதுக்கு ப்ரீவியஸ் வேல்யூ என்ன இருக்குது, எந்த வேல்யூ இல்லை. ஸோ நல்லுன்னு கன்சிடர் பண்ணிக்குது. இப்போ இங்கே 5000, அதாவது இந்த ரெக்கார்டை இப்போ வந்து ஜென்ரேட் பண்ணணுமா. இப்போ இங்கே வந்து பார்க்கும், இங்கே வந்து 5000 இருக்குது. 5000க்கு முன்னாடி என்ன இருக்குது, 4000 இருக்குது. இந்த 4000 எடுத்துக்கும். இப்போ இந்த 5000க்கு முன்னாடி என்ன இருக்குது, 5000, இந்த 5000 எடுத்துக்கும். இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா லேகு, அதாவது ப்ரீவியஸ் வேல்யூவை ஃபெச் பண்ணி எடுத்துக்கும். ஓகேங்களா, இதுதான் லேகு. லீடுனா என்னன்னா நெக்ஸ்ட் வேல்யூன்னு சொன்னேன். இப்போ இந்த 4000க்கு நெக்ஸ்ட் என்ன இருக்குது, 5000 இருக்குது. அப்படின்னா அந்த 5000 எடுத்துக்கும். இப்போ இந்த 5000க்கு நெக்ஸ்ட்டு இந்த 5000, அப்படின்னா இந்த 5000. இங்கே 5000 இருக்குது. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா 5500, இந்த 5500 இங்கே எடுத்துக்கும். அதாவது ஒரு வேல்யூ நெக்ஸ்ட் இருக்கிறத அந்த வேல்யூவை எடுத்து ஃபெச் பண்ணி எடுத்துக்கும். ஓகேங்களா, இதுதான் வந்து லேகுக்கும் லீடுக்கும் உள்ள டிஃப்ரென்ஸ். இப்போ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் ரேங்க்னா என்ன, டென்ஸ் ரேங்க்னா என்ன, லேக்னா என்ன, லீடுனா என்னன்ட்டு கம்ப்ளீட் டிஃப்ரென்ஸ் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். ஓகேங்களா, ஸோ இன்டர்வியூவில் கேட்டாங்கன்னா தெளிவாக எக்ஸ்பிளைன் பண்ணுங்கள். லேக்னா வந்து ப்ரீவியஸ் வேல்யூ ஃபெச் பண்ணிக்கும், லீடுனா வந்து நெக்ஸ்ட் வேல்யூ வந்து ஃபெச் பண்ணி எடுத்துக்கும். நம்ம எவ்வளோ நம்பர் டிஜிட் கொடுக்குறோமோ அந்த டிஜிட் எடுத்துக்கும். இப்போ நாங்கள் 2ன்னு கொடுத்தோன்னா, இப்போ எனக்கு பாருங்கள் 2 டிஜிட் வந்து ப்ரீவியஸாக போய் செக் பண்ணோம், அப்படின்னா 2 நல்ஸ் வரும். ஓகேங்களா, இப்போ இங்கே ஏன் நல்லு வந்திருக்குன்னா இது வந்து நெக்ஸ்ட்டு, அதாவது நெக்ஸ்ட்டு நம்ம வந்து பார்ட்டிஷன் பண்ணிருக்குல்ல ரீஜன் பேஸ் பண்ணி, அதாவது இது வந்து நெக்ஸ்ட் ரீஜனுக்குள்ளே வரதால அது நெக்ஸ்ட் 2 டிஜிட்டை வந்து செக் பண்ணும். ஓகேங்களா, இப்படி தான் வந்து லேக் அண்ட் லீடு வந்து பர்ஃபார்ம் பண்ணும். ஓகே, இந்த வீடியோவில் நம்ம வந்து கிளியராக வந்து லேக் அண்ட் லீடு அண்ட் விண்டோ ஃபங்க்ஷனை பற்றி நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணியிருப்போம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஒரு லைக்கும் ஒரு சப்ஸ்கிரைபும் பண்ணிக்கோங்க. மோர் வீடியோஸ் அப்லோட் பண்ண எனக்கு அது வந்து ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும். தேங்க்யூ. வெல் மீட் இன் நெக்ஸ்ட் வீடியோ.